சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி பச்சடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். தக்காளி பச்சடி சாப்பிட்றதுக்கும் அம்புட்டு ருசியாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு எல்லா சாப்பாடோடும் சாப்பிட்றதுக்கு சைடிஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் மறந்துடாமல். கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், நல்ல பழமாக. இது தக்காளி பச்சடி செய்ய போகிறேன். இது 4 பழம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயட்டும். இங்கே பாருங்கள், இப்போ இதில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். நல்லா பொரியணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்குவோம். இந்த தக்காளி பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்தோட, ரச சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும் தக்காளி பச்சடி. எல்லா விதமான சாப்பாட்டுக்கு சைடிஷாக சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி பச்சடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி பச்சடிக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், 4 தக்காளியும் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை தக்காளி பச்சடிக்கு கொஞ்சம் சின்னதாக தான் நறுக்கணும். அப்போ தக்காளி சீக்கிரமாக நல்லா குலைவாக வீகும். இப்போ வாங்க வெங்காயத்தை பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வாசமாக இருக்கும். கருவேப்பிலைய வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டோட பயங்கரமான வாடையாக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்குவோம். சிம்பிளாக தான் இருக்கும் தக்காளி பச்சடி, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப எண்ணெயாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கிட்டு போட்டால் தான் தக்காளி அந்த பச்சடி வந்து தக்காளி பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு எண்ணெயாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு இதையும் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுலேயே அப்படி குறைவாக நல்லா வேகணும் தக்காளி, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அப்படி குறைவாக வேகட்டும். அது வேகட்டும். பாருங்கள், நல்லா குலைவாக வதங்கிடுச்சு.
நல்லா குழைவாக வதங்கி வச்சுப்பேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வெந்துருச்சு, இருந்தாலும் எல்லாம் சேர்த்து நல்லா மசிவாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து சுண்டி வரணும். சுண்டி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா சுண்டி நல்லா வந்துச்சு. இந்த பச்சடி, இந்த தக்காளி பச்சடி ரொம்ப சூப்பராக சுண்டி நல்லா வந்துச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது சைடிஷாக எல்லாத்துக்கும் சாப்பிட்டா அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். அம்புட்டு ருசியாக இருக்கும். சைடிஷாக சாப்பிட்றதுக்கு அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. தக்காளி பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானே நமக்குங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த தக்காளி பச்சடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும், எம்மியாக இருக்கும். எல்லா சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கும் சைடிஷாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.